நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி எல்லா நோய்களுக்கும் கட் பிரெயின் ஆக்சிஸ். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, அடிக்கடி சோகமாக ஃபீல் பண்ணுறீங்களா, கோபப்படுறீங்களா, இது எல்லாமே உங்களுடைய குடல் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நவீன அறிவியல் சொல்லுது. ஏற்று இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவனை உதைக்கும் குறியதுவாமே. நீங்கள் எப்படி சுவாசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே யமனையை எட்டி உதைக்கலாம். ஏதோ என் உடம்புல சரியில்லை, அந்த சமயத்துலலாம் உங்கள் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஆழமாக 10 முறை மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. உங்கள் உடம்பும் மனசும் உங்கள் உடம்பில் நோய் வராமல் இருக்கணும், நீண்ட நாள் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்கள் உடம்பில் அட்டாஃபேஜிங்கிற ஒரு மெத்தட் தூண்டப்படணும். 16 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் இந்த அட்டாஃபேஜி ஸ்டிமுலேட் ஆகுது. இதை தூண்டணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை நீங்கள் ஒரு பொழுது இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக கடுக்காய் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். சுவைகள் அத்தனையுமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயை விட இது அதிகமாக நம்ம உடலை போற்றி பாதுகாக்கும். நைட்டில் கடுக்காய் எடுக்கும்போது மோஷன் ஃப்ரீயாக போகும், உங்கள் உடல் ரீஜெனுவேட் ஆகும். ஆரோக்கியம் ஸ்ரீகுரு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. அகத்தியர் தன்னுடைய பிண்டோற்பத்தியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது அம்மா அப்பா 2 பேரும் ஒன்றா இணையும் பொழுது அவங்களுடைய சுவாசம் மூலாதார சக்கரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 100 வயது வரைக்கும் வாழ்கிறதுக்கான உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் 40 வயதிலே இறந்து போய்டுறோம் தான் சொல்லணும். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா நம்ம இருக்கோமே அப்படின்னா 40 வயது வரைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். அதுக்கப்புறமா மருந்துகளோடையே வாழ்கிறோம், ஒரு கஷ்டத்தோடையே வாழ்கிறோம். நம்ம நினச்ச விஷயங்களை பண்ண முடியல, நம்ம நினச்ச நேரத்தில் எழுந்து போய் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வர முடியலை. இந்த மாதிரி மூட்டுகளில் வரக்கூடிய வலி, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், மனது சம்பந்தமான பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுடைய வாழ பழகிக்கிட்டோம். ஸோ ஆரோக்கியமான முறையில் நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிறது தான் தேரையர் சித்தரோட ஒரு கூற்று. ஏன் டீடாக்ஸ் பண்ணணும்? இப்போ நிறைய நவீன மருத்துவர்களாக சொல்கிறாங்க, டீடாக்ஸ்னால் என்ன, நீங்கள் தான் ஆல்ரெடி நம்ம கிட்னி டெய்லியுமே டீடாக்ஸ் பண்ணுதே, நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் மோஷனாக வெளியாகுது, வியர்வையாக வெளியாகுது, காற்று நுரையீரலேருந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியாகுது, இதெல்லாம் தான் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளுமே வளர்சிதை மாற்றத்தினுடைய முடிவில் நம்ம உடம்புல கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி எல்லா நோய்களுக்கும். இப்போது உங்கள் பல் ரொம்ப சீக்கிரமாக சொத்தையாயிடுதா, உங்களுடைய கட்டுக்கும் உங்களோட டீத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஓரல் ஹெல்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்கள் யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, உங்கள் குடலுக்கும் உங்கள் யூட்ரஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ரொம்ப காமனாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, கட் பிரெயின் ஆக்சிஸ். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, அடிக்கடி சோகமாக ஃபீல் பண்ணுறீங்களா, கோபப்படுறீங்களா, இது எல்லாமே உங்களுடைய குடல் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நவீன அறிவியல் சொல்லுது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை அப்போவே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. பேதிக்கு மருந்து எடுத்துக்கிற அன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டிமார்கள்லாம் காலையிலே வெறும் வயத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வெதுப்பாக வெந்நீரே எடுத்துகிட்ருக்க சொல்லுவாங்க. மோஷன் போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 4-5 வாட்டி மோஷன் போன பிறகு அதிகமாக புளிப்பில்லாத ரசம் வச்சுட்டு அன்றைக்கி சாப்பாடு கொடுப்பாங்க. அதே மாதிரி மோர் நிறைய கொடுப்பாங்க. இதில் என்ன அறிவியல் அப்படின்னா, அந்த டீடாக்ஸ் எடுத்துக்கிற அன்னைக்கு, அதாவது பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் போது நம்ம குடலில் இது ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை அதிகப்படுத்துது. ஸோ அதனால் என்ன ஆகுது, குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கொஞ்சம் வெளியாக ஆரம்பிக்குது. அன்னைக்கு மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் நம்ம எடுக்கும் பொழுது அது நல்ல பாக்டீரியாஸோட அளவை அதிகப்படுத்துது. இன்றைக்கி நிறைய வகையான உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அக்கர்மான்சியா, மியூசினிஃபிலா,
அதே மாதிரி வந்து லாக்டோபேசிலஸ் வகையான பாக்டீரியா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே இருக்குது. ஸோ இந்த டீடாக்ஸுங்கிறது அதுதான். அதனால தான் வந்து சித்தர்கள் நோய் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய நாள் ஆரோக்கியமாக வாழனா இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 2வது நம்மளுடைய சுவாசம். திருமூலர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவனை உதைக்கும் குறியதுவாமே. நீங்கள் எப்படி சுவாசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே யமனையே எட்டி உதைக்கலாம் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருப்பார். ஸோ உங்களுடைய சுவாசத்தை முறைப்படுத்தணும். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுறது. ஸோ நீங்கள் நிறைய நான் மூச்சு பயிற்சிகள்லாம் கற்றுக்கணும், நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் மூச்சை கவனித்து ஆழமாக உள்ளே இழுக்கிறது, மெதுவாக வெளிவிடுறது. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் மெதுவாக மூச்சை வெளிவிடும்போது நிறைய நேரம் வந்து காற்று உள்ளே இருக்குது. அப்போது ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு வந்து கிடைக்குது. இது நிறைய சயின்ஸ் வந்து இது கூட இருக்குது. பட் சிம்பிளாக நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உடலை பற்றியோ இல்லை வந்து வாழ்நாளை பற்றி ஒரு கவலையோ இல்லை ஒரு கவனமோ வருது, ஏதோ என் உடம்புல வந்து சரியில்லை, அந்த சமயத்துலலாம் உங்கள் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஆழமாக 10 முறை மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. உங்கள் உடம்பும் மனசும் இன்ஸ்டண்ட்டாக அமைதியாகிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதை முடிஞ்சால் டெய்லி காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சியோடு அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னா காலை வேளையிலே உங்கள் உடம்புல மனசுக்கும் நம்முடைய இதயத்துக்கும் அமைதி கொடுக்கக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது வேகஸ் நரம்பு தூண்டப்படுறதுனால உங்கள் நாள் வந்து அமைதியாக இருக்கும், வாழ்நாளும் நீட்டிக்கும். 3வது விஷயம், இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான். ஏகாதசி அன்னைக்கு ஒரு பொழுது இரு, செவ்வாய் அன்னைக்கு முருகனுக்கு வந்து விரதம் இரு. அதே மாதிரி நிறைய இப்போ இஸ்லாமிய மதத்தில் வந்து தொடர்ந்து வந்து ரமலான் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துலேயும் வந்து இந்த மாதிரி நோன்பு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்துலையுமே வந்து லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டினி பெருமருந்து. ஸோ உங்கள் உடம்புல நோய் வராமல் இருக்கணும், நீண்ட நாள் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து அட்டாஃபேஜிங்கிற ஒரு மெத்தட் வந்து தூண்டப்படணும். இந்த அட்டாஃபேஜினா என்னென்னா, நம்மளுடைய தேவையில்லாத செல்கள் வந்து தன்னைத்தானே சாப்பிட்டு உடம்பை சுத்தம் பண்ணுறது. இதுதான் வந்து ஆட்டோனா தன்னைத்தானே, ஃபேஜினா சாப்பிட்றது. ஸோ இந்த அட்டாஃபேஜி தூண்டணும் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். 16 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் இந்த அட்டாஃபேஜி வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இதை பற்றி ஒரு ஜப்பான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சி நோபல் பரிசும் வந்து வாங்கி இருக்கிறார். ஸோ அப்போது இதை தூண்டணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை நீங்கள் ஒரு பொழுது வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியாகி நீண்ட நாட்கள் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து வாழலாம். 4வது விஷயம், உங்கள் உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சுவாசத்தை வந்து நிலைநிறுத்துங்க, ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்கள் உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கடுக்காய் வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். சுவைகள் அத்தனையுமே அதில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயை விட இது அதிகமாக வந்து நம்ம உடலை வந்து போற்றி பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அகத்தியர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காயக்கற்பம். காலையில் தோல் சீவி துருவின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன், அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நல்லா மென்று சாப்பிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் காலை உணவை வந்து எடுத்துக்கலாம். மதியம் முதல் கவலம் சாதத்தோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து முதல் கவலம் உணவை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இது உங்கள் செரிமான சக்தியை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நைட்டில் கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க. கஷாயமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கடுக்காய் பொடியை வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது 4 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது வந்து அது ஒரு பெரிய டீடாக்ஸ். இது வந்து எவ்ரிடேயோட டீடாக்ஸு, நம்ம பாடியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். காலையில் இஞ்சி எடுத்துக்கும் போது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும்.
மதியானம் சுக்கு சாப்பிடும் பொழுது இந்த டைஜஷன் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் சுக்கு சாப்பிடும்போது ஒரு நாளையினுடைய பிரதான உணவு மதிய நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே உட்கிரகிக்கப்படணும், அதனுடைய பயோ அவைலபிலிட்டி அதிகமாகணும்னா சுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ அதான் நம்ம மத்தியானம் எடுத்துக்கணும். நைட்டில் கடுக்காய் எடுக்கும்போது மோஷன் ஃப்ரீயாக போகும், உங்கள் உடல் வந்து ரீஜெனுவேட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய மனதையும் அமைதியாக வச்சு சக மனிதர்களுக்கிட்ட நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ 100 வருஷம் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உடலும் மனதும் அதற்கு தயாரான ஒரு நிலையில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த காய்கற்ப முறைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சிலருக்கு நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும். பொன்னாங்கானி கீரை, இப்போ கண் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பொன்னாங்கானி கீரையை நம்ம கற்ப முறையாக நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி உடலில் ஏதாவது தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேப்பிலையோட ஓமம் சேர்த்து நம்ம கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய காய்கற்ப முறைகள் இருக்குது. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய நாள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இன்றைக்கி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சித்தர்கள் கூறிய ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. இதே போன்ற ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.